மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க மற்ற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல எனக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் கூட. நான் வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 3 மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க. அவங்க கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்குறாங்க. அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த 10 லட்சம் மடிக்கணினி இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு. அது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. வேறு என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்சறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திட்டத்தில் பலனடை போகிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஏஐங்கிற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு வர்ற காலகட்டத்தில் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறது, இந்த சமயத்தில் அரசு உங்களுக்கு இந்த கணினியை கொடுக்கறது வந்து ஒரு மிக முக்கியமான தருணமாக நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எவ்வளோ சரியாக பயன்படுத்திக்க முடியுங்கிறது தான் எல்லாத்தையுமே மாற்ற போகுது. ஏன்னா பில்கேட்ஸ் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, பில்கேட்ஸ் வந்து மாணவனாக இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற 2 முக்கியமான கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டருக்கு அவருக்கு 24 hours ஆக்சஸ் கிடைக்குது. அந்த ஒரு விஷயம் பார்த்தா அவர் ஒரு பெரிய ஆளாக மாற்றுறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த லேப்டாப் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறது மிக முக்கியமான தருணம். அதை ஏற்படுத்தி கொடுத்த அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டைமில் தான் உங்களுக்கு அவ்வளோ நேரம் கையில் கிடைக்கும். அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த லேப்டாப்பை பயன்படுத்திக்கிட்டு ஏஐ மூலமாக வேலை போயிடும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இன்னும் புது ஜாப்ஸ் உங்களால் நிறைய க்ரியேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃப்யூச்சர் பிரமாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முக்கியமாக மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சின்ஸ் அவங்க டிடி மேம் சொன்ன மாதிரி இங்கே எல்லா செகண்டும் ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். 2 முக்கியமான செய்தி தான். என்னென்னா, தனக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் அதை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் வசதி வாய்ப்புகள் அமையாமல், பொட்டென்ஷியலுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு மனுஷனை அவனுக்கு இருக்கிற சோகத்தை விட பெரும் சோகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ திறமைகள் இருந்து அதை வெளிப்படுறதுக்கான சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாத எவ்வளவோ பேர் என் கண்ணு முன்னாடி அது கிடைக்காம போனதை நான் ரொம்ப ஏர்லியான இயர்ஸில் பார்த்துருக்கேன். பட் இனிமே அந்த என்ன சொல்கிறது, இனிமே அந்த மாதிரியான பெருஞ்சோகங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான எத்தனையோ பயனாளிகளை, இங்கே இருக்கிற லட்ச பயனாளிகளை இங்கே இருக்கிற ரொம்ப முத்தான சத்தான திட்டங்கள் வந்து உருவாக்கியிருக்கு. அதில் வந்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப பெரிய நன்றிகளும், அதே போல் முக்கியமாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து நான் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை நான் வந்து சுற்றி நிறைய இடங்களில் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவங்க வந்து ரூரல் கிட்ஸுக்காக ஒரு ட்ரைபல் கிட்ஸுக்காக ஏகப்பட்ட அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸுக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்த திட்டங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் அதில் வந்து ஒர்க் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப 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 வேல்யூபுளாக இருந்தது. இன்னொன்று, ஒரு அரசு இது வரைக்கும் நம்ம உலக வரலாற்றில் ஒரு அரசு எதை தன்னுடைய மூலதனமாக நம்புதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எத்தனையோ நம்ம உலகத்தில் வரலாற்றில் எத்தனையோ அரசுகள் எத்தனையோ விஷயங்களை மூலதனமாக நம்பியிருக்கு. பயத்தை, மிரட்டலை, பக்தியை, பணத்தை. பட் ஆனால் நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு வந்து எதை மூலதனமாக நம்புதுன்னா அறிவை, கல்வியை. அது ரொம்ப முக்கியமான மூலதனம்ங்கிறதுக்கு பெரிய சான்றாக என்ன இருக்க போகுதுன்னா, இன்னைக்கு போடுற விதை நிச்சயமாக தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போக போகுதுங்கிறத இனி வரும் காலங்களில் நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம். அதுக்காக
தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமாக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ.